Taste the Daily. புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேவர் சிலை அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது குறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் ஆகாஷ். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் மதுரை கிழக்கு சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே திரண்டு வந்து கொண்டிருக்கிறார். எழுச்சியான வரவேற்பை, தாரத்தப்பட்டை, மலர்களை தூவி உற்சாகமான வரவேற்பை இந்த மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே ஏற்கக்கூடிய மக்கள் அளித்து வருகிறார்கள். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் திட்டங்கள் செய்து கொடுத்திருக்கிறது. மக்கள் அதை நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். குறிப்பாக மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கு ஆணையூரிலிருந்து மாட்டுத்தாவணி வரை 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு தரம் உயர்த்தப்பட்ட தார் சாலை கழக ஆட்சியில் அமைத்து கொடுக்கப்பட்டது. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊமச்சிக்குளம் ஊராட்சி பகுதியிலிருந்து மதுரை மாநகராட்சி பகுதியான தல்லாக்குளம் அவுட் போஸ்ட் வரை 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு, அதாவது போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் விதமாக பறக்கும் மேம்பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டது. குறிப்பாக மொத்தக்கடை பகுதியில் ஒரு இருவழிச்சாலையாக இருந்த போக்குவரத்து சாலையை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தி சாலையினுடைய இருபுறமும் பாதுகாப்பான காங்கிரீட் தளத்துடன் சுகாதாரமான பாதாள சாக்கடை கடைகள் அமைத்து கொடுக்கப்பட்டது. அதே போல மதுரை கிழக்கு தொகுதியை பொறுத்தவரைக்கு மக்களுடைய அலைச்சலை தேவையில்லாத சுற்று வருவதை தவிர்ப்பதற்காக புதிதாக மதுரை கிழக்கு தாலுகா அலுவலகம் அருகே நரசிங்கம் பகுதியிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக புத்தூர் முதல் அழகர் கோவில் வரை 4 வழி சாலைகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் பேருந்து நிலையம் முதல் கூடல் நகர் வரை 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சாலை போடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பொங்கல் பரிசாக தொகுப்பிலே கரும்பு வழங்கி கிழக்கு சட்டமன்ற தொகுதி கரும்பு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியது. அதற்கு பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த கரும்பு விவசாயிகளுடைய வயிற்றிலே திமுக அரசு அடித்தது. அதுதான் திமுக அரசினுடைய மிகப்பெரிய திராவிட மாடல் சாதனை என்பது விவசாயிகளுடைய வேதனையாக இருக்கிறது. குறிப்பாக திமுக அரசு புத்தூர் முதல் நத்தம் வரை 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கும் மேம்பாலம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் போடப்பட்டு அதை சிக்கர் ஒட்டி திறந்து வைத்திருக்கிறார்கள். NS பெருங்காயம் அருகிலே உயர்மட்ட மேம்பாலம் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக அரசு சிக்கர் ஒட்டி இருக்கிறது. திமுக அரசு டைட்டில் பால் திட்டத்தை கிடைப்பதை போட்டு வச்சிருக்கிறது. இதனால் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2026 அமைய வேண்டும். புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்து கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பல்வேறு கோரிக்கைகளை மக்கள் வைத்திருக்கிறார்கள். 2026 கண்டிப்பாக செய்தி தருகிறேன் என்கிற உத்தரவாதத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வைத்திருக்கிறார். இன்றைக்கு தொடர்ந்து மேலூரிலே எழுச்சியான ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரையாற்றியிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மக்கள் விவசாய குடிமக்கள், தொழிலாளர்கள், பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், வியாபாரிகள், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒருங்கிணைந்து அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்கிற ஒரு எழுச்சியான வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2026 கழக ஆட்சி மலர வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு இந்த எழுச்சியான வரவேற்பிற்கு மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய எழுச்சி உரை ஆற்ற போகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.